3 + 7 வந்து 17, 5 + 8 வந்து 37. அப்போ 6 + 7 என்னன்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள், 2 3 4 5 6 இந்த மாதிரி தான் வரும். நமக்கு வந்து கட் பண்ணி சில இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 இது கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த 5க்கு கொடுத்துட்டு இந்த 6 வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. சரிங்களா, நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்த்துங்க. ஏன்னா அடுத்த வாட்டி வந்து மிஸ் ஆனது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது இல்லையா. இந்த இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்த வாட்டி. இது ஃபுல்லாகவே வந்து ஒரே லாஜிக் வச்சு தான் போட போகிறோம் நம்ம. இதே நீங்கள் இதை பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இது ரெண்டுத்தையும் வந்து பெருகிடணும். பெருகினதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை வந்து இது கூட வந்து மைனஸ் பண்ணிடணுங்க. சரிங்களா, இப்போ 3 - 2 வந்து நான் வரும் 1 வருமா, இது பெருக்குனா 6, இது -1 வரும் 5. இதே லாஜிக் தான் எல்லாத்துக்கும் வந்து இதே தான் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், 3 + 7 ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், 21. அப்புறம் இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் 7 - 3 -4 வந்து 17. சரிங்களா, இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. அடுத்தது பாருங்கள், அடுத்தது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும், 20. 5 - 4 வந்து 1. இப்போ 20ல் 1 போச்சுன்னா 19. அடுத்தது பாருங்கள், 5 + 8 இது 5யும் 8யும் பெருக்குனா என்ன வரும், 40. 8ல் 5 போச்சுன்னா 3, 37. இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 6 + 7க்கு வந்து என்ன பண்ணும், 6 7 பெருக்குனா என்ன வரும், 42. 42ல் வந்து 7 - 6 இது 1 ஆச்சா. அப்போ 42ல் 1 கழிச்சா 41 தான் வந்து ஆன்சர். சரிங்களா, இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள்.